அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 14வது ஞாயிறில் இருக்கிற நம்மை ஆண்டவர் இன்றைய வாசகங்களின் வாயிலாக வெகு சிறப்பாக நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவரை போற்றக்கூடிய ஒரு சமூகமாய், நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து இறைவனின் நற்செயல்களை நினைத்து பார்த்து உளப்பூரிப்போடு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சமூகமாய் நாம் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை, இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு அழைப்பை இறைவன் இந்த நாளில் நமக்கு தருகிறார். எப்போதும் இறைவனை புகழ்வோம், எல்லாவற்றுக்கும் இறைவனை புகழ்வோம். ஏனெனில் புகழ்களுக்கு மத்தியிலே வாசம் செய்யக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம் என்றுதான் நற்செய்தி வாசகம் கடந்து போகிறது. வேடிக்கையான ஒரு நிகழ்வு. ஒரு பிரசங்கியார், வெளிநாடுகளில் இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி சாமியார்கள் மறைவுரை கொடுக்கிறார்களோ திருப்பலியில், அதுபோல் பொதுமக்களும் மறைவுரை கொடுப்பது உண்டு. அவர் அந்த ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாகவே வச்சு பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ கிராமங்களுக்கு போகிறது, பொது இடங்களில் போய் நற்செய்தி அறிவிக்கிறது. அந்த நற்செய்தி அறிவிப்பு அந்த பிரசங்கம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தலையில் போட்டிருக்க அந்த தொப்பி, நல்ல பெரிய தொப்பியாக இருக்கும், அந்த தொப்பியை அப்படியே மக்கள் மத்தியில் அனுப்பி விடுவார். அவங்க மக்கள் ஒரு இருக்கிற கையில் இருக்கிறத போட்டு ஏதோ கொஞ்சத்தை போட்டு அவரை அப்படியே சுற்றிட்டு வரும். கடைசியில் உள்ளவர்கள் வந்து அந்த தொப்பியை கொடுப்பாரு. அதோட ஒரு பிரசங்கத்தை ஒரு நன்றி ஜெபத்தோடு நிறைவு செய்வார். அன்னைக்கு இது மாதிரி ஒரு ஊருக்கு போயிருக்கிறாரு. மறைவுரையெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு முன்பாக அந்த தொப்பியை வழக்கம் போல் அப்படி உள்ள கொஞ்சம் பாஸ் பண்ணி விடுறார். அந்த தொப்பி அப்படியே போகுது ரோலாம் போகுது, வரிசையாக போயிட்டு கடைசி உள்ளவர் தொப்பியை கொண்டு வந்து அந்த பிரசங்கியார்ட்ட கொடுக்குறாரு. பார்த்தா பெரிய ஆச்சரியம், தொப்பி வந்து எம்டியாக வருது, வெற்று தொப்பியாக வந்து விடுகிறது. அப்போ நன்றி சொல்லணும் இல்லையா? இப்படி ஒரு ஜெபத்தை சொன்னாராம். ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணிற்கும் தகப்பனானவரே, போற்றுகிறோம். இது இந்த நாளிலே என்னுடைய மறைவுரையின் இறுதி நேரத்தில் என்னுடைய தொப்பியை வசூலுக்காக அனுப்பிய பொழுது அந்த தொப்பி எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல், யாராலும் களவாடப்படாமல் பத்திரமாக என்னிடம் வந்து சேர்ந்ததற்கு உமக்கு நன்றி அப்படின்னாராம். ஒன்று, தொப்பி எனக்கு வந்து சேர்ந்ததுக்கு நன்றி ஆண்டவர்ன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் அவங்களுடைய கஞ்சத்தனத்தையும் அவர் சரியாக கணக்கிட்டு காமிச்சிருக்கிறார். பிரியமான இறை பிள்ளைகளே, எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றுங்கள். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நாம் போற்றுகிறோம். ஏதோ எனக்கு மாத்திரம் வாழ்க்கை கொடுத்த ஒரு ஆண்டவர் அல்ல, அவர் ஏதோ ஒரு இந்திய நாட்டுக்கான ஒரு ஆண்டவர் மட்டுமல்ல, அல்லது எனக்கு தெரிந்த ஒரு சில பேர் மற்றும் விரும்பக்கூடிய ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் விண்ணுக்கும் மண்ணுக்குமான ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை போற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம். இங்க பிலிப்பைன்ஸ்ல நான் அனுபவப்பட்ட ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நிகழ்வும் கூட. அது இன்னும் என் மனசுல அப்படியே நிற்கிறது. இங்க இந்த பஸ்ஸுலலாம் வந்து பிச்சை நம்ம ஊர்ல எடுக்கிற மாதிரியே இங்கேயுமே அந்த பஸ்ஸில் பிச்சை எடுப்பது உண்டு. அப்போ நான் இருக்கிற இந்த நகரத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி போக வேண்டி இருந்துச்சு. அப்போது இந்த லாங் ட்ரிப் போகிற அந்த பஸ்ஸில் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ தான் ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இங்கே நடந்துச்சு. அப்போ அந்த பூகம்பத்திலாம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நம்ம ஊரில் மாதிரி தான் ஒரு சின்ன பேப்பரில் இப்படி நடந்துருச்சு, எனக்கு எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஏதாவது செய்யுங்களே அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வந்து புன்முறுவலோட கொடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இப்படி கொடுக்கும்போது இப்படி வாங்கி போகிறதெல்லாம் இருக்காது. அவங்க புன்முறுவலோட கொடுப்பாங்க. வாங்கி பார்த்துட்டு அது பின்னாடி அந்த பேப்பர்லேயே ஒரு கவரில் வச்சுருக்கோம். அந்த கவர் அந்த பின்பக்கம் பார்த்தோன்னா காசு வைக்கிற மாதிரி ஒரு கவர் இருக்கும். அது வைக்கணும்னு அவசியம் இல்லை, வைக்காமல் போகிற நம்முடைய விருப்பம் தான். அப்போ அந்த வீட்டினுடைய தலைவர், கணவன் மனைவி என்று நினைக்கிறேன், அந்த மனைவி தான் எல்லாத்துக்கும் அந்த இதை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நான் உள்ளே ஏறிட்டு பேக்கை வச்சுட்டு திருப்பி அங்கிட்டு டீ சாப்பிடலாம்னு அந்த பக்கம் இறங்குறேன். பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டுக்கார் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தெரியுமா? எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வாசித்து எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நன்றி அப்படின்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபீல் ஒன் வித் அஸ் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னாங்க. உங்களுடைய ஜெபத்துக்காகவும் எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டதற்காகவும் நன்றி. எதற்கு நன்றி இல்லை, காசு கொடுத்ததுக்கு நன்றி இல்லை. நீ காசு கொடுக்காம போ, அது ரெண்டாவது. ஆனால் அந்த நான் கொடுத்த பேப்பரை நீ வாசிச்ச இல்லை, அப்போ இப்படி கஷ்டத்தில் இருக்க மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்போ எனக்காக நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்களா, அதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ நம்ம பல நேரங்கள்ல நமக்கு எதிர்பார்த்த ஒன்றது கிடைச்சாதான் நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிற மத்தியில, என்னுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டாலே எனக்கு நன்றியாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மத்தியில பணி செய்கிற எனக்கு இறைவனை போற்றுங்கள் என்று சொல்வது இன்னமும் அதிகமாய் ஆழமாய் அழுத்தப்பட வேண்டிய ஒன்றாய் நான் பார்க்கிறேன். விவிலியத்துல நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும், நான் ஏன் இறைவனை போற்ற வேண்டும் என்கிறதற்கு பதில் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் விவிலிய மாந்தர்கள் எல்லோருமே இறைவனை போற்றி இருக்கிறார்கள் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். ஒரு சில உதாரணங்களை மேற்கோளிட்டு சொல்லி காமிக்கிற பொழுது உங்களுக்கும் அது சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். மத்தேயு நற்செய்தியில இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 11வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 25வது வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உன்னை போற்றுகிறேன். அப்போ நாம கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக, அந்த கடவுளை புகழ்வதற்கு முன்பாக, அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் விண்ணுக்கும் மண்ணுக்குமான ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்றத இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களே. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த செயலுக்காக நான் உங்களை போற்றுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த உலகம் இயேசு வாழ்ந்த அந்த நாட்கள்ல ஞானிகளுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை, மேதைகளுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை, அறிஞர்களுக்கு. அங்கு குழந்தைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அதற்கு ஒரு சான்றுதான் நம்ம எதை சொல்லணும், 5000 பேருக்கு உணவு பகிர்ந்து கொடுத்த பொழுது பெண்கள் குழந்தைகள் நீங்களாகத்தான் 5000 பேர். அப்படின்னா கணக்கிலே வரமாட்டாங்க குழந்தைகள். ஆனா அந்த குழந்தைகளுக்கு நீங்க அதை வெளிப்படுத்தி ஞானிகளுடைய ஞானத்தை மடமை என்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதற்காக நான் உங்களை போற்றுகிறேன். அதையும் சொல்றாரு பாருங்க, தந்தையே இதுவே உமது திருமணம், என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். எபேசியர்கள் திருமுகத்துல பவுலடியார் எப்படி ஆண்டவரை போற்றுகிறார்னு பாருங்களேன். எபேசியர்கள் திருமுகம் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் கடவுளுக்கு யார் மூலமா நன்றி சொல்றாரு? இயேசு எப்படி நன்றி சொல்றாரு? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, விண்ணில் உள்ளவற்றையும் மண்ணில் உள்ளவற்றையும் பாதுகாக்கிற ஆண்டவர் நீரே, உமக்கு நன்றின்னு சொன்னாரு. இங்க பவுலடியாரு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, கடவுளானவரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றார். அதே நேரத்துல அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக என் மீது தந்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து வழியாக நான் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிரியருக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு பவுலடியார் சொல்றார். ரோமேயர்கள் திருமுகத்துல அதே பவுலடியார் 11வது அதிகாரத்தில் 36வது வசனத்துல இன்னொரு அருமையான ஒரு நன்றியை, எவ்வளவு அருமையான ஒரு போற்றுதலை இறைவனுக்கு சொல்றாருன்னு பாருங்களேன். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி இருந்துச்சுன்னா, நான் எதற்காக இறைவனை போற்ற வேண்டும்? அனைத்தும் அவரிடமிருந்து தான் வந்தன. நான் வைத்திருப்பவை, நான் வைத்திருந்தவை, நான் வைத்திருக்க போபவை எல்லாமே அவரிடமிருந்தே வந்தன. அவரால் தான் இந்த உலகமே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. எனவே அவருடைய மாட்சியை போற்றுவோம், மாட்சி என்றும் அவருக்கே உரித்தாகுக என்று பவுலுடைய ரோமேயர்கள் திருமுகம் 11:36வது வசனத்துல சொல்றார். உலக படைப்பு அனைத்தையும் படைத்து அவை அனைத்தையும் அவருடைய மாட்சிக்குள் வைத்திருக்கிறாரே, அந்த மாட்சிமை நிறைந்த ஆண்டவனுக்கு மாட்சி உரித்தாக என்று ஆண்டவரை போற்றுகிறார். திருத்தூதர் பணியில 16வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன். அது மிக நீண்ட நெடிய ஒரு பகுதி. அதுல பாருங்க, பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிற பொழுது சிறையில் இருக்கிற மற்ற கைதிகள் எல்லாம் தனக்கு என்ன நேரிடுமோ என்கிற பயத்திலும், தான் சிறையில் இருக்கிற பொழுது தன் குடும்பம் எந்த நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் செய்த செயல், அவர்கள் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனை வேண்டுகிறார்கள். அப்போ கடவுளை வேண்டணும் முடிவு பண்ணியாச்சு. எப்படி வேண்ட வேண்டும்? அதை புகழ் பாடல்களாய், புகழ் பாட்களாய் தொகுத்து அதை தொடுத்து ஆண்டவரிடம் வேண்டுகிறார்கள் நள்ளிரவிலே. மற்ற கைதிகள் என்ன செய்யறாங்க? மற்ற கைதிகள் எல்லாம் இதை வியப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சிறைச்சாலையில இருந்து கொண்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, குறிப்பாக பவுலடியார் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், செல்வ செழிப்பு, அறிவு தளர்ச்சி எல்லாம் இருந்தும் பதவி பரிமாணங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். சிறையில் இருப்பதற்கு காரணமான அந்த இறைவனை அவர்கள் எப்படி போற்றுகிறார்கள் என்பதை பார்த்து
வியந்து நிற்கிறார்கள். அவர்கள் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அந்த வேண்டுதலையே புகழ் பாட்களாய் தொடுக்கிறார். அதுதான் பவுலடியாருடைய ஜெப வாழ்வினுடைய வெற்றியாக பார்க்கிறேன். போற்றுகிறார் இறைவனை. அதே போல நம்ம எல்லோருக்கும் அறிந்த திருப்பாடல்னாவே நம்ம தாவீதை கடந்து போக முடியாது. தாவீதை போல கடவுளை புகழ்ந்து பாடியவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இசை அமைப்பாளர்கள், இசை பிரியர்கள் இருக்கிறார்கள். குருக்கள் இசை அமைக்கிறார்கள், அல்லது சில நேரங்களில் திரைப்பட பின்னணி இசையமைப்பாளர்களை கொண்டு இசையமைக்கிறார்கள். எத்தனை பாடல்கள் வந்தாலும் சரி, இந்த பாடல்கள் எல்லாமே இறை புகழ்ச்சியின் பாடல்களாகத்தான் இருக்கிறது. எத்தனை பேர் இறைவனை புகழ்ந்து பாடினாலும் சரி, தாவீதை போல புகழ்ந்து பாடுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதற்கு அந்த 150 திருப்பாடல்களும் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. ஒரே ஒரு வசனம் பார்க்கலாம். திருப்பாடல்கள்ல 34வது அதிகாரத்தில் இருக்கிற 1வது வசனம். அதில் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா முக்காலம் உள்ள வந்துருது. காலம் என்பது 3 நிலைகளை கொண்டிருக்கிறது: கடப்பு, இருப்பு, எதிர்காலம். அப்போ கடவுள் அனைத்தையும் கடந்திருக்கிற அந்த கடவுளை நான் எக்காலமும் போற்றுவேன். எப்படி போற்றுவேன்? என் நாவன்மையினால், இறைவன் கொடுத்திருக்கிற அந்த நாவன்மையினால் அவரை புகழ்ந்து பாடுவேன். அந்த புகழ் பாடல் தான் என் நாவில் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்னைக்கெல்லாம் சினிமா பாடல்களை கேட்டு நம்ம முணுமுணுக்கிறோம். சில நேரங்களில் பாடல்களை, திரை இசை பாடல்களை நம்ம பாடி ரசிக்கிறோம். ஆனால் பவுலடியார் சொல்றாரு, என் வாயிலிருந்து குரல் வருகிறது என்றால் அது இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய குரலாகத்தான் ஒலிக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்லுகிறார். அப்படியே நம்ம அன்னைமரியாளை பார்க்காம இருக்க முடியாது. லூக்கா நற்செய்தியில அந்த 1வது அதிகாரம் 46வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. எதற்காக? என் மீட்பராம் கடவுளை அவர் எனக்கு தந்திருக்கிறார், அதன் குறித்து அவரை என்னுடைய உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றுகிறார். இப்போ ஒரு கேள்வி, ஓகே ஃபாதர், எதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? அப்படி நன்றி சொல்றதுக்காக எனக்கு என்ன நடக்க போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஒரு 4 நிலைகள்ல நான் சொல்ல விரும்புகிறேன். 1, இறைவனை புகழ்வதனால். எப்படி? இறைவனை புகழ்வதனால் ஆன்மீக கொடைகளை பெறுகிறோம். இப்ப என்னுடைய ஆன்மீக பத்தி எனக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற ஆளுகளுக்கு நம்ம பேச முடியாது. ஆனால் அருள் வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இறைவனை புகழ்கிற பொழுது என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் ஆன்மீக அருள் கொடைகள் கிடைக்கிறது. இன்னைக்கு எனக்கு தேவையான பொருட்களை என்னால் வாங்கி கொள்ள முடிகிறது, அல்லது எனக்கு தேவையான பொருட்களை சாமியாரா இருக்கிறதுனால, குருவாக இருக்கிறதுனால மக்கள் பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை அவர்கள் தான் எதிர்கொள்கிறார்கள். ஏனென்றால் கடவுளுடைய மனிதர்கள், கடவுளுடைய பணி செய்யக்கூடிய இயேசுவின் பிள்ளைகள், முதல்நிலை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர்கள் நம்முடைய செலவினங்கள், நம்முடைய தேவையான காரியங்களை கேட்டும் கேட்காமலும் அவர்களை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில தேவைகளை இறைவனுடைய கடைக்கண் நம் மீது படாமல் பெறவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடைதான் ஆன்மீக கொடை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமேயர்கள் திருமுகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். இந்த ஆன்மீக கொடைனா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? பவுலடியாருடைய அந்த பிறழ்வு மனப்பான்மைக்கு, அவருக்குள்ள நடக்கிற அந்த மன போராட்டத்திற்கு மத்தியில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எது ஆன்மீக கொடை என்பது. 7:15 ரோமையர், நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியவில்லை, எதை செய்ய விரும்புகிறோனோ அதை செய்ய முடியவில்லை, ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன். இதற்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? இந்த பிரச்சனைக்கு சரியான மருந்து, சரியான தீர்வு ஆன்மீக அருட்கொடை வேண்டும். கடவுளுடைய ஆன்மீக அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த அனுகிரகம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நாம் செய்ய விரும்பாததை செய்வோம், செய்ய விரும்பியதை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாததை செய்வோம், செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம். ஏனென்றால் இங்கு அருள் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, இங்கு ஆன்மீக வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளை புகழ்கிற பொழுது, கடவுளை உள்ளமார்ந்து நாம் புகழ்கிற பொழுது நம்முடைய ஆன்மீக அருள் பெருகுகிறது, தெளிவு பிறக்கிறது. அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். பவுலடியாருக்கு இருக்கிற அந்த மனநிலை பல பேருக்கு இருக்கிறது.
அதற்கு என்ன சாமி நீங்களே கேட்பா, சாமி இதெல்லாம் அப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல சாமி, நானா இதை செய்வேன் நினைக்கவே இல்லை சாமி, இப்படி நடந்துருச்சே சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அடுத்தவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை, ஏதோ நடந்து போச்சு. காரணம் என்ன? அங்கு ஆன்மீக அருளுடைய அந்த தன்மையானது நீர்த்து நிற்கிறது. அதை எப்படி நாம் உயர்த்தி கொள்ள முடியும், திடப்படுத்தி கொள்ள முடியும்? இறைவனை புகழ்வதால். ஆமா. அதே நேரத்தில் நீ பார்க்கிறீங்களா பார்த்தீங்களா, இப்போ இந்த ஆன்மீக அருட்கொடையை நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன இன்னொரு காரியம் அப்படின்னா, இன்றைக்கு வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம படுக்கையை வாங்கிடலாம், உயர்தனமான பெட்டு நம்ம வாங்கிடலாம், ஆனால் அந்த உறக்கத்தை வாங்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் இன்னைக்கு நவீனமாக என்னென்னமோ பெட்லாம் வருது, படுக்கும் போதே மசாஜ் பண்ணுது ஒரு சில பெட்லாம், இன்னைக்கு வாட்டர் பெட்லாம் வருது, அவ்வளோ காஸ்ட்லியான பெட்ஸு, அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு கூடிய பெட்ஸு, சொஃபஸ்டிகேட்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த பெட்டில் நீங்கள் படுக்கும் போது நல் உறக்கம் வரணும்னா அந்த உறக்கத்தை நீங்கள் காசு கொடுத்து எங்கேயும் வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவரை புகழ்ந்தால், நம்முடைய ஆன்மீக அருள் கூடினால் நமக்கு அந்த உண்மையான அந்த நிரந்தரமான நித்திரை நமக்கு கிடைக்கும். அதை கடவுளுடைய மனிதர்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுமா உங்களுக்கு? இயேசுவோடு சேர்ந்து படகில் அத்தனை பேரும் பயணம் செய்கிறார்கள். விவிலியம் தெளிவா சொல்லுதே, மத்தேயு நற்செய்தி தான் வரும் அதுவும். இயேசு படகில் ஏறியவுடன் தூங்கி விட்டார். காற்றும் கடலும் அலைகள் மோதுகிற பொழுது சீடர்கள் எல்லோரும் அங்கலாய்க்கிறார்கள். ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு என் மீது கவலை இல்லையா என்று கதறுகிறார்கள். ஏன் அவங்களால தூங்க முடியல, இயேசுனால தூங்க முடிகிறது? ஏனென்றால் அவருடைய அருட்கொடையின் அளவு திடமாய் உயர்ந்து நின்றதனால், எனக்கு என்ன சௌரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உறக்கம் எப்போது வரும்? ஏனென்றால் உறக்கமும் இறைவன் தருகிற ஒரு கொடை என்று சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இறைவனை புகழ்வதால் சிறந்த துணையோடு நம்மால் இருக்கும். கடவுளை நீ போற்றுகிற பொழுது நான் தனிமையை உணர மாட்டேன், தனிமை நம்மை ஒருபோதும் வாட்டாது அப்படின்றத விவிலியத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தை பாருங்களேன். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவர் மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் அவர்கள் குரல் எழுப்பி கத்துகிறார்கள். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அப்போ அந்த 2 இடங்கள்ல இது இருக்குது இல்லையா, அந்த தானியலோடு சேர்த்து அந்த தானியலை நெருப்புக்குள்ள தூக்கி போடும் பொழுது தானியல் என்ன செய்யறாரு? ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் அவர் புகழ்ந்து பாடுகிற பொழுது நெபுக்கத்நேசர் மன்னன் கண்ணால் காண்கிறான், நம்ம ஒருத்தனை தானே தூக்கி போட்டாங்க, 3 பேர் நிற்கிறார்களே, எங்கிருந்து வந்தார்கள் அந்த 3 என்று சொன்னால், கடவுளை புகழ்ந்து பாடுகிற பொழுது அவர்களுக்கு துணையாளராய் இறைவன் தன் துணையை அனுப்புவார் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஏசாயா புத்தகத்திலும் அதே போல அவர்கள் கலாபனைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி தூயவர் தூயவர் என்று படைகளின் ஆண்டவரை பாடுகிறார்கள். அந்த உரத்த குரலொலி அங்கிருக்கிற அடித்தளத்தை அசைத்து பார்க்கிறது. அங்கு இறைவனுடைய வழிகாட்டுதலில் துணையை பெற்றுக் கொள்கிறார்கள். மோசையுடைய வழிகாட்டுதலில் அந்த மக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, போகிற நாட்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே சென்றார்கள். தாவீது உடன்படிக்கையை தூக்கி கொண்டு போகிற பொழுது உடன்படிக்கைக்கு முன்பாகவும் சரி அவர்களோடு சேர்ந்து புகழ்ந்து பாடி ஆடிக்கொண்டே செல்கிறார். எருசலேம் ஆலயத்திற்கு சாலமோன் அந்த நேர்ந்தளிப்பு விழாவுக்கு செல்கிற பொழுது அல்லது அந்த ஆலயத்தில் நடந்த நிகழ்வு என்ன? புகழ் பாடல்கள் பாடப்பட்டு கொண்டே இருந்தன. இப்படி இறைவனை புகழ்கிற பொழுது நாம் தனிமையை உணராமல் துணையை பெற முடியும் என்பதை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக, இறைவனை புகழ்வது என்பது ஒரு வார்த்தை ஆராதனை. வார்த்தை ஆராதனை. அதனால தான் நம்ம கடவுளை நோக்கி புகழ்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நல்ல உயிருள்ள வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அது வெறுமனை வார்த்தைகள் அல்ல, அது ஒரு ஆராதனையாய் மாறுகிறது. அது ஆராதனையாக மாறுகிறது. எபேசியர்களை திருமுகம் 13வது அதிகாரத்தின் 15வது வசனம் ஏற்கனவே ஒரு சொல்லி இருக்கிறேன். அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோம். அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வாயிலாக என் உதடுகள் செலுத்தும் காணிக்கையாக இந்த புகழ்ச்சி பலி இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப என் வாயிலிருந்து வருகிற அந்த புகழ்ச்சி பலி வெறுமனை வார்த்தை அல்ல, அது ஒரு இறைவனை புகழ்கின்ற ஒரு ஆராதனையாய் மாறுகிறது. அதனால் நான் இறைவனை புகழ வேண்டும். அந்த வார்த்தை ஆராதனை இறைவனுக்கு செலுத்த வேண்டும். எப்படி மங்கள ஆராதனை, தூப ஆராதனை, தீப ஆராதனை எப்படி ஆராதனை காட்டுகிறோமோ அதே போல என்னுடைய வார்த்தைகளை இறைவனுக்கு ஆராதனையாக அந்த இடத்தில் இறைவனை சூழ்ந்து அவரை சூழ்ந்து வருகிறது என்பதை சொல்லுகிறார். கடைசியாக
புகழ்ச்சி பலி என்பது மிகவும் வலிமையான ஒரு 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 ஆயுதம். இறைவனை புகழ்கிற அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகள் அது ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. தி சாக்ரிஃபிஷியல், எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. உதாரணமாக பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பகுதியை நீங்க படிக்கணும். 2 குறிப்பேடு 20வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து நீங்க அப்படியே நீங்க படிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்நாட்டு மன்னன் அந்த மக்களை புடை சூழ்ந்து விடுகிறான். யூதாவை முழுமையாக புடை சூழ்ந்து விடுகிறான். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். யாகசியேல் அப்படின்ற ஒரு மனிதர் மூலமாக கடவுள் கொடுத்த செய்தி என்னவாக இருக்கிறது? எருசலேம் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்போது படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். ஏன்? இப்போது இப்போர் உங்களுடையது அல்ல, என்னுடையது. அப்ப இறைவனை புகழ்ந்து பாடுவதனால் அவர்களுடைய படை எப்படி வலிமை பெறுகிறது பாருங்கள். கடவுளை புகழ்ந்து பாடுவதனால் கடவுளை இறங்கி வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, எப்பொழுதும் பின்வாங்கி விடாதே, இது உன்னுடைய போர் அல்ல, உன் சார்பாக நான் நின்று போரிட போகிறேன் அப்படின்னு சொல்றார். அதோடு தொடர்ந்து வாசிங்க அந்த 2 குறிப்பேல, நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையை எடுத்து செல்லுங்கள், ஆனால் அந்த சீர்மலை சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசலேமின் பாலை நிலத்திற்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கினுடைய எல்லைகளில் அவர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் சந்திக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவை, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்றார். கடவுளை புகழ்ந்து பாடிய உடனே கடவுளை இறங்கி வந்து சொல்லுகிறார், இது உன்னுடைய போர் அல்ல, என்னுடைய போர். உன்னுடைய வார்த்தை ஆராதனை என்னுடைய விண்ணை முட்டி இருக்கிறது, என் அரியணை எட்டி இருக்கிறது. நாளைக்கு நீ போர்க்களத்துக்கு போ, அவனும் போர்க்களத்துக்கு வருவான். நீ எருசலேம் அந்த பாலை நிலத்தில் நின்று கொண்டு நீ கண்ணால் மட்டும் காண்பாய், ஆண்டவர் எதிரிகளை வீழ்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த அவங்களுக்குள்ள வந்து கடவுள் சண்டை போட வந்தவங்களே கடவுளை புகழ்ந்து பாட வைப்பாங்க. நீ ஏன் கடவுளை புகழ்ந்து பாடுறேன்னு அவங்களுக்குள்ள சண்டை வரும். அப்படிதான் நிகழ்வு போகும். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமான இறை மக்களே, இந்த நாளில் 4 நிலைகளில் நம்ம கடவுளை ஏன் புகழ வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். விவிலிய பின்னணிகளோட பார்த்திருக்கிறோம். கடவுளை புகழ்வதற்கு 1008 காரணங்கள் இருக்கிறது. எனக்கு இருக்கிற அதே காரணம் உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த காரணத்துக்காக இறைவனை புகழ்கிறீர்களோ அந்த காரணத்துக்காக நான் இறைவனை புகழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் இறைவனை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் 1000 காரணங்கள், காரியங்கள் அன்றாடனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை தேடி எடுத்து பார்த்து இறைவனை புகழ்வோம். இறைவனுடைய ஆசிரையும் துணையையும் எந்நாளும் பெறுவோம். ஆமேன்.